ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, பாட்டி கொடுத்த பரிசு. ஒரு அழகான கிராமம், அதில் லீவுக்கு அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாட்டி தாத்தா வீடுனா சொல்லவா வேணும். அந்த மாதிரி தான் இந்த பையனும் அவங்களோட பாட்டி கொடுத்த பரிசு அந்த ஊரை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி கொடுத்த பரிசு. ஊருக்கு போவதென்றால் அதனை விட மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் வாழ்வில் இருக்க முடியாது. அங்கேதான் எனது தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை, மாமாவின் பிள்ளைகள் அருண், தேவி, தாருண்யா எல்லாம் இருக்கிறார்கள். அங்கிருக்கும் மலை, அருவி, ஆறு, குருவிகள், மைனாக்கள் இப்படி எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு மட்டுமல்ல, அங்கே யார் வந்தாலும் திரும்பி போக விரும்ப மாட்டாங்க. ஆற்றுக்கு போனால் மீன் பிடிக்கலாம், தெப்பம் விடலாம், நீச்சல் அடிக்கலாம், நாள் முழுவதும் விளையாடலாம். ஆனால் இவற்றையெல்லாம் விட ஊரில் எனக்கு பிடித்த ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் என்னோட பாட்டி. நான் வருவேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அவற்றையெல்லாம் சேகரித்து வச்சிருவாங்க. நான் போன உடனேயே வந்துட்டியாடா பேராண்டி பயலே என்று கட்டி பிடிச்சு மடியில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்க. எனக்கு ஒருபோதும் அவங்களோட அன்பு தொல்லையிலிருந்து விடுபட மனம் வராது. அவங்க 91வது வயது வரை வாழ்ந்தாங்க. அண்மையில் தான் அவங்க சாமிக்கிட்ட போயிட்டதா அம்மா சொன்னாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க என்று சொன்னதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. நான் ஊரில் இருந்த எல்லா பூக்களையும் பிச்சுக்கிட்டு வந்து கலர் கலராக மலர் வளையம் செய்து அவர்களுக்கு சாத்தி என் மனதை தேத்திக்கிட்டேன். இப்போ நான் திரும்பவும் ஊருக்கு வந்திருந்தேன். ஆனால் இங்கு எனக்கு பிரியமான எங்கள் பாட்டி இல்லை. இருந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அதோட இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் வேற. பாட்டி இருந்தா ஏதாவது பரிசு ஒன்று தராமல் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தையல் வேலை செய்கிறது, ரேந்தை, ஸ்வெட்டர் பின்னுறதுனா ரொம்ப பிடிக்கும். நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தையல் வேலையும் பின்னல் வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தைக்கிற போதும் பின்னுற போதும் வலது கையின் நடுவில் ஊசி குத்தி விடாமல் இருப்பதற்காக வெள்ளியால் செய்யப்பட்ட அங்குசம் ஒன்று அணிந்திருப்பாங்க. மற்ற 2 விரல்ல ஒன்றில் தங்க மோதிரமும் இன்னொரு விரல்ல ஒரு வெள்ளி மோதிரமும் மின்னிக்கொண்டிருக்கும். அது அவங்களுக்கு தனியான மரியாதையை எங்கெல்லாம் ஏற்படுத்தும். அவங்க அப்படி கண்ணும் கருத்துமா கவனிச்சு தைக்கிற உடுப்புகளையும் ஸ்வெட்டர்களையும் எங்களுக்கே பரிசாக கொடுத்துடுவாங்க. நாங்கள் உடனேயே அவங்க முன்னுக்கே அதையெல்லாம் போட்டுக்கிட்டு மினிக்கி குலுக்கி லாத்திக்கிட்டு திரியுவோம். அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் டவுன் பாடசாலையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் விடுமுறை விடுறப்ப ஊருக்கு போவோம். நாங்கள் போன உடனேயே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தடித்த சதை உள்ள பருத்த பொட்டை கோழியாக பார்த்து அன்னைக்கு சமைக்கிறதுக்கு அம்மா ஒதுக்கி வச்சிருவாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் விளையாடி கொண்டிருப்போம். அப்போ ஒரு 11 மணி போல் கமகமன் ஒரு வாசம் வந்து நாசியை தொலைச்சிக்கிட்டே போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அம்மா கோழியை சமைக்கிறாங்கன்னு. உடனேயே ஓடி போய் சாப்பிடணும்னு தோணும். ஆனால் சாப்பாடா விளையாட்டான்னு நினைக்கிறப்ப விளையாட்டு தான் முக்கியம்னு மனசுக்கு படும். நாங்கள் நல்லா விளையாடிட்டு களைச்சு போனதும் தான் வீட்டுக்கு போவோம். ஆனால் நாங்கள் எப்போ வருமோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களை கண்ட உடனே அவங்க முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி தோன்றும். என் செல்ல பேராண்டி, இங்கே வாடா செல்லமே அப்படின்னு என்னை அமுக்கி கூட்டி கொண்டு அப்புறமா அழைச்சிட்டு போவாங்க. என்னை எதுக்கு அப்படி கூட்டிட்டு போகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ருசியாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த சாப்பாட்டு சாமானத்தை யாருக்கும் தெரியாமல் கடுதாசியை வச்சு மடித்து முந்தானையில் முடித்து இடுப்பில் சொருகி வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு விஷயம் விளங்கிரும். நானும் மற்றவங்கள விட்டுட்டு அவங்க இழுத்த இழுப்புக்கு போவேன். அவங்க நினைப்பாங்க பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. ஆனால் பாட்டி கொடுக்குற சாப்பாடு சாமானங்கள் விசேஷமாக தயாரிக்கப்பட்டவையாக இருக்கும். அவை அமுதத்தை விட ருசியாக இருக்கும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கும் அப்படித்தான். என்னை அருகே இருந்த மரத்தடிக்கு மறைவாக கூட்டி கொண்டு போய் கல்மேடையில் அமரச் செய்து அவங்களும் என் தோள் மீது கை போட்டு குந்திக்கிட்டாங்க. பிறகு மெதுவாக தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த சாமானங்களை உருவி எடுத்து பிரித்து ஒன்றொன்னா என் வாய்க்குள்ளே போட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இப்போ உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குமில்ல, சொல்லி போடுறேன். அது வேற ஒன்றும் இல்லை. அம்மா அன்னைக்கு சமைக்கிறதுக்கு நல்ல தடித்த கோழியாக பார்த்து வெட்டுனாங்கல்ல, அந்த கோழியிலிருந்து அதன் ஈரல், கல்லீரல், இறப்பை, கர்ப்பப்பை, போடாமல் இருக்கிற சின்ன சின்ன முட்டைகள், குடல் இவை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து இளஞ்சூட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், கொச்சிக்காத்தூள், மசாலா, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு அரைச்சி இன்னும் என்னென்னமோ போட்டு ஊற வச்சு அதை பதமானதும் ஒவ்வொரு துண்டாக எடுத்து நீட்ட கம்பி வச்சுருப்பாங்க. அதில் வரிசையாக குத்தி வீட்டுக்கு வெளியில் ஒதுக்குப்புறமா 3 கல் நட்டு
பொறுக்குன மிலாறுகளை போட்டு நெருப்பு மூட்டி இறைச்சியை நல்ல பதமாக வாட்டி வதக்கி எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வேடர்கள் முந்தைய காலத்தில் செஞ்சு சாப்பிடுவாங்க. பிறகு மீந்து இருக்கிற இறைச்சியை அவங்க தேனில் போட்டு ஊற வச்சுக்குவாங்களாம். பிறகு சாப்பிட்றதுக்கு தேனில் போட்டு வச்ச இறைச்சி எத்தனை நாளுக்கும் கெட்டு போகாதாம். எனக்கு இந்த மாதிரி தேனில் போட்டு ஊற வச்ச இறைச்சி தின்றதுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசை நிறைவேறல. பாட்டி அதை செஞ்சு கொடுக்காமலேயே செத்து போயிட்டாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கவலை தான். ஆனால் அதுக்காக பாட்டி மேலே எனக்கு கோபம் கூட கிடையாது. அவங்க எப்போதும் எனக்கு பிடிச்ச பாட்டி தான். ஆனால் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளும் அதுவுமா பாட்டியின் ஞாபகங்கள் வந்து என்னோட மனதை வாட்டி வதைக்குது. அவங்க இதுக்கு முதல்ல எனக்கு பரிசு பொருட்களையும் கொடுத்த எல்லா பொருட்களையும் என்னோட கட்டிலோரம் போட்டிருக்கிற ராக்கையில் நான் அடுக்கி வச்சிருக்கிறேன். அப்பப்போ பாட்டியின் நினைப்பு வர்றப்பெல்லாம் அந்த ராக்கு கிட்ட போயிருந்து ரொம்ப நேரம் அழகு பார்த்துருப்பேன். அன்னைக்கும் கூட அப்படிதான். அவங்க தச்சு கொடுத்த பூ போட்ட உரை போட்டிருந்த அந்த தலையணையை பாட்டியின் நினைவாக நெஞ்சில் வச்சு அணைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் விரல்களில் ஏதோ நெருடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆவல் அதிகமாக தான் லேசாக பிரித்து பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அது அவங்க தையல் வேலை செய்யும்போது நடுவிரலில் போட்டிருக்கிற அந்த வெள்ளி அங்குசம். அது இப்போவும் நல்லா மின்னி பிரகாசித்தது. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அதை அவங்க தவறுதலாக தலையாணியில் வச்சு தச்சிருக்கணும். அப்படின்னா எங்கள் பாட்டி உசுரோடு இல்லாட்டினாலும் இந்த பேராண்டிக்கு பிறந்த நாளுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கெல்லாம் பாட்டிமார்களும் ஆச்சிமார்களும் அப்பாய்களும் இருந்திருக்கலாம். ஆனால் என்னோட பாட்டி மாதிரி பாசமுள்ள பாட்டி எங்கேயும் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்கள நினைக்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டியை கதையை படிக்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க பாட்டி ஞாபகம் வந்திருக்கும்ல. இந்த சமயத்தில் நான் அவங்க கூட ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்னென்னா, அதாவது அவங்க காசிக்கு போயிருந்தப்போ அதில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்த ஒரு பித்தளை தூக்கு கொடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக சில்லறை காசு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போவும் அதை எடுத்து அவங்க பார்க்கும்போது அவங்க ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லியுமே அதை எடுத்து பார்ப்பேன். டெய்லி அவங்க ஞாபகார்த்தமாக அதில் சில்லறை காசு போட்டுட்டு தான் இருக்கேன். பொதுவாக அம்மா அப்பா அப்படிங்கிற பாசத்தை விட பாட்டி தாத்தாங்கிற பாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். செல்லமும் அதிகமாக இருக்கும். தாத்தாவை விட பாட்டி தான் ரொம்பவே செல்லமாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கதை படிக்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க பாட்டி ஞாபகம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.